கல்கியின் தியாக பூமி. அத்தியாயம் 6. சம்பு சாஸ்திரி நெடுங்கரையில் பைத்தியம் பிடித்தது போல் இருந்தார். அக்ரஹாரத்துக்குள் தீண்டத்தகாதவர்களை அழைத்தது, கல்யாண கடன் சுமை, வட்டி சுமை, மழையால் விவசாயம் நின்று போனது எல்லாம் சாஸ்திரியை மௌனமாக்கியது. யாத்திரை போக வேண்டும் என்று சாஸ்திரிக்கு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம் நிறைவேற சந்தர்ப்பம் வாய்த்தது. சிதம்பரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் சென்று தரிசனம் செய்தார். கடைசியாக சென்னைப்பட்டினம் வந்து சேர்ந்தார். பாட்டு வாத்தியார் வேலைக்கு முயற்சி செய்தார். மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அருகே ஒரு பச்சிளங்குழந்தையை கண்டெடுத்தார். சாரு என பெயரிட்டு வளர்த்து வந்தார். சாவடிக்குப்பத்தில் குடிசை ஒன்றில் வசித்து வந்தார். அங்குள்ள குழந்தைகளுக்கு ஸ்லோகங்கள், சங்கீதம், பாட்டு கற்றுக் கொடுத்தார். 6 வருடங்கள் கழிந்தன. தாத்தா தாத்தா எங்கே சொல்லிக் கொடு, சொல்கிறேன் என்றாள் சாரு. சாஸ்திரி ஜெய ஜெயதேவி என்ற கீதத்தை சொல்லிக் கொடுத்தார். சாருவும் சொல்லிக் கொண்டு வந்தாள். ஆனால் பாதி பாட்டில் திடீரென்று நிறுத்திவிட்டு, தாத்தா இங்கே வாயே என்று தாத்தாவை குடிசைக்கு வெளியே அழைத்து வந்தாள். ரோஜா செடியில் பூத்திருக்கும் பூவை காட்டினாள். தாத்தா, சாமி இவ்வளவு அழகான பூச்செடியிலே போய் முல்லை ஏன் வச்சிருக்கார் என்று கேட்டாள். சாஸ்திரி மௌனமாக இருந்தார். சாருவுக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். அவளும் அவள் தோழிகளும் பம்பாய் நடிகை ஸ்ரீமதி உமாராணி வீட்டுக்கு வந்தார்கள். ஆண்டி, கிருஷ்ணலீலா நாடகம் போடப் போகிறோம், நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கிக்கங்க என்று சாரு கேட்டாள். சாருவின் பேச்சும் அழகும் உமாராணியை கவர்ந்தது. எல்லா டிக்கெட்டையும் அவளே வாங்கி கொண்டாள். குழந்தைகளே, அலையாமல் வீட்டுக்கு போங்க என புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தார். அன்று சாயங்காலம் சாரு சாஸ்திரியிடம், தாத்தா, இன்னைக்கு ஒரு மாமியை பார்த்தோம், ரொம்ப நல்ல மாமி, பணக்கார மாமி, எங்ககிட்ட இருந்த எல்லா டிக்கெட்டையும் வாங்கிட்டு அலையாமல் வீட்டுக்கு போங்கோன்னா என்றாள். யாருமா என்று கேட்டார் சாஸ்திரி. அவள் பேர் உமாராணியாம், பம்பாயிலிருந்து வந்திருக்காங்க, மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தாங்களாம் என்று மூச்சு விடாமல் சொன்னாள் சாரு. அன்று சாயங்காலம் மியூசியம் தியேட்டரில் கூட்டம் அலை மோதியது. உமாராணி கும்பிட்டு கொண்டே போய் முன்னால் தனக்காக போடப்பட்டிருந்த தனி சோபாவில் உட்கார்ந்தாள். முதலில் சாருமதியின் பரதநாட்டியம். பரதநாட்டியத்தை பார்த்து உமாராணி மெய்மறந்து போய்விட்டாள். பக்கத்தில் இருந்த தன் வக்கீலிடம் யாருடைய குழந்தை என கேட்டாள். அடுத்து கிருஷ்ணன் லீலா நாடகத்தில் சாருவுக்கு கிருஷ்ணன் வேடம். கடைசியில் சாருவும் யமுனாவும் ராதாகிருஷ்ணன் நடனம். சபையோர் கவனம் எல்லாம் சாருமதியிடம்தான் இருந்தது. மறுநாள் உமாராணியின் வீட்டுக்கு வக்கீல் வந்தார். மேடம், சாருமதி சாவடி குப்பத்தில் வசிக்கும் சம்பு சாஸ்திரியின் பேத்தி, அப்பா அம்மா கிடையாதாம் என்றார். உடனே உமாராணி சாவடி குப்பத்துக்கு காரை அனுப்பினாள். கொஞ்ச நேரத்தில் சம்பு சாஸ்திரியும் சாருவும் வசந்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். உமா, சாஸ்திரிகளே, இவ்வளவு பெரிய பங்களாவில் நான் தனியாகத்தான் இருக்கேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்றாள். அதற்கு சாஸ்திரி, உலகமே இப்படித்தான் இருக்கு, என்ன செய்யறதுமா என்றார். எப்படியோ பேசி சாருவை தன்னுடன் வைத்து கொண்டாள் உமாதேவி. சாஸ்திரிக்கு சாருவை பிரிந்து இருக்க முடியவில்லை. சாஸ்திரி சாவடி குப்பத்திலிருந்து கிளம்ப எண்ணினார். அப்போது பின்னால் இருந்து தாத்தா தாத்தா என்று குழந்தையின் குரல் கேட்டது. சாஸ்திரி, சாரு சாரு எப்படிம்மா வந்த, தனியாவா வந்த? நான் ஓடி வந்துட்டேன் தாத்தா என்றாள் சாரு.